கர்த்தராகிய இயேசு உனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பாவிகள் மேல் பொறாமைப்படாதே. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்துல ஒருவேளை கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கலாம், கோடி கோடியாய் சொத்து வைத்திருக்கலாம், கோடி கோடியாய் நகை வைத்திருக்கலாம், தங்கம் வைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கும்? செத்து போனதா இருக்கும். அவன் ஆத்துமா நஷ்டப்பட்டு அது நரக அக்கினிக்கு போகக்கூடியதா இருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், பாவிகளின் மேல் பொறாமைப்படாதே, துன்மார்க்கர் மேல் நீ எரிச்சல் அடையாதே. அவனுக்கு தான் பணம் இருக்குது, அவனுக்கு தான் கார் இருக்குது, அவனுக்கு தான் வீடு இருக்குது, அவனுக்கு தான் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆத்துமா ரட்சிப்பு இருக்கிறதா? ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி வைத்திருக்கிறானே. கோடி கோடியாய் பணம் இருக்குது, பதவி இருக்குது, பெரிய IAS பதவி இருக்குது. ஆனா என்ன இல்லை? இவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட ரட்சிப்பு அவனுக்கு இல்லை. என்று சொன்னால் இந்த உலகத்துல யார் பாக்கியவான் தெரியுமா? தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்குள் கடந்து வருவார்கள், பரலோகத்துக்குள்ள கடந்து வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல் இருக்கும்.